வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளேஸ் கிடையாதுங்க. இன்றைக்கி நாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லங்க. ஆமாங்க, வந்தே பாரத் ட்ரெயினில் தாங்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ட்ரெயினில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். அவ்வளோ டைம் ஆச்சு. நமக்கு பஸ்ஸு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் ஏன்னா ஏறுற இடத்துல இறங்குற இடத்துல கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குங்கிறதுக்காக ட்ரெயினை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் லாங் ட்ரைவ் போகிறதுனா ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஒரு வீக் டேஸ்லேயே ஒரு வேலை இருந்ததுனால ஊருக்கு வந்துட்டு போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்தே பாரத்தை புக் பண்ணியிருந்தேன். வந்தே பாரத் பார்த்திங்கன்னா பகலில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். என்ன மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம கொடுக்குற காசுக்கு உண்மையிலே ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில், என்ன கம்ஃபர்டபுள், எந்தெந்த டைமிங் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்னென்னா வந்தே பாரத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸ். மக்கள் இன்னமும் இதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ப்ரைஸ் எவ்வளோ, இல்லை இதில் போகிறதுக்கு விருப்பப்படுறாங்களா, இல்லை எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டைங்க. நான் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பெங்களூர்லேருந்து புதுக்கோட்டை வர வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. ரிட்டன் புதுக்கோட்டையிலேருந்து பெங்களூர் போகிறேங்க. அதுக்காண்டி திருச்சி ஜங்ஷனுக்கு வந்தேன். ஸோ இங்கேருந்து தான் ட்ரெயின் ஏற போகிறேன். இப்போது காலையில் மணி பார்த்திங்கன்னா 6:30. நமக்கு 7 மணிக்கு வந்தே பாரத் இருக்குங்க. மதுரையிலேருந்து வருது. விலாக் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்குது. பட் ரியாலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பிளாட்ஃபார்ம் 1 இதில் தாங்க நம்மளோட ட்ரெயின் வரும். ட்ரெயின் வருதுங்க. ட்ரெயினோட டைம் பார்த்தீங்கன்னா 6:55. ஆனால் மணி இப்போ 7:05ங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் டிலே. ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் டிலே ஃபேஸ் பண்ணுறோங்கிறது கொஞ்சம் நார்மல் தான் நான் நினைக்கிறேன். ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஓகேங்களா, நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா C2 அந்த கோச்சு தான். உள்ளே ஏறலாங்க. இந்த ட்ரெயினில் எவ்ரி ஸ்டாப்லேயுமே 3 to மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தாங்க டோர் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏறிட்டிங்கன்னா டெஸ்டினேஷனில் மட்டும் இறங்குங்க. இடையில இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அதுவே க்ளோஸ் ஆயிருங்க. ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் லக்கேஜ் வைக்கிறதுக்காக மேலே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராலி பேக் வைக்கிற அளவுக்குமே ஸ்பேஸ் நிறையா இருக்குங்க. நம்மளோட சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 19 விண்டோ சீட் தான். ஆனால் நம்மளோட பேட்லக்கு விண்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பில்லர் இருக்கிறதுனால ஸோ விண்டோ சீட்டு ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்தது. சரி, இருந்தாலும் ஃப்ரண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ யாராவது வந்தால் எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துட்டேன். இப்போ நமக்கு விண்டோ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சிங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லேயுமே செக் பண்ண வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க இது ஃப்ரீயாக இருந்தது அதனால் உட்காந்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு யாராவது ஆள் வந்தால் நான் என்னோடய சீட்டில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா இட்ஸ் ஃபைன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ட்ரெயினில் 2 கிளாஸ் இருக்குங்க. அதாவது ஏசி சேர் காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுங்க. நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஏசி சேரில் தாங்க போயிருக்கோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாயிலேருந்து 1600 ரூபா வருங்க. இதை எக்ஸிக்யூட்டிவில் போனீங்கன்னா 2400 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரையுமே வருங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தால் அந்த கிளாஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த ட்ரெயினோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5:45க்கு மதுரையிலேருந்து எடுத்து மதியம் 1 மணிக்கு பெங்களூர் ரீச் ஆகுறாங்க. இதுக்கு இடையில திருச்சி, நாமக்கல், கரூர், சேலம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமமான ஸ்டாப்ஸ் தாங்க இருக்குது. 1 o'clock ரீச் ஆகிட்டு மறுபடியும் 1:30க்கு அங்கேருந்து பெங்களூர்லேருந்து நைட்டு 10:15க்கு பார்த்தீங்கன்னா மதுரை போய் ரீச் ஆகுங்க. நாம் ஏறி செட்டில் ஆனதுக்கப்புறம் வித்தின் ½ an hourலேயே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபுட் ரெஸ்ட்டோட கம்ஃபர்டபுள் பார்க்கலாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட ஹோல்டரு காலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்டில் உள்ள டெஸ்க்கை பார்க்கலாங்க. இது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. உங்களோட கேஜெக்ஸ், உங்களோட திங்ஸ், அப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸ் வச்சு சாப்பிட்ற அளவுக்குமே ஸ்பேஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் சீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் யூஎஸ்பியோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்டரான ஒரு கம்ஃபர்டபுளுங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 hourலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டீனா டீ கிடையாது. ஸோ டீ பவுடர், அது மசாலா டீன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. அது போக யூனிபிக்கில் பிஸ்கட் 2 கொடுத்துருக்காங்க. கப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பிரித்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரான
ஒரு டீ கிடச்சிருங்க. ஸோ காலையில் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு வித்தின் 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட பஞ்சுவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவே இல்லாமல் போச்சு, வேணால் அப்படியே கவனிக்கிறாங்க. ஸோ வித்தின் 1 ஹவர்லேயே வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வடை, ஒரு கேசரி மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ராகி பொங்கல், அது பொங்கல் ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருந்தது. ஸோ சாம்பார் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா தான் இருந்தது. நம்மளோட சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சூப்பராக இருந்தது. நாம சாப்பிட்டு முடிச்ச கையோட வாஷ்ரூம் வந்தாச்சுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நீங்கள் கை கழுவுறதுக்கு வெளியில் தனியாக கிடையாதுங்க, அதுக்கும் நீங்கள் உள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ அது ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு ட்ரெயினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாத ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வாஷ்ரூம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாங்க. இந்த ட்ரெயினில் அது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே உள்ள ஒரு வாஷ்ரூம், அப்புறம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஜிங்க்கு, அப்புறம் நல்ல சானிடைசர், ஏர் ட்ரையரு, அப்புறம் டஸ்ட்பின்னு, ஃப்ரேக்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசதிகள் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெயின்லேயும் சரி இந்த வாஷ்ரூம்லேயும் சரி நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது தெரியாமல் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட சென்சார் இருக்குது, ஸோ மாட்டிப்பீங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட வேணாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான க்ரீன் பட்டனுமே வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினாலும் எமர்ஜென்சி பட்டன் வச்சுருக்காங்க. அதாவது வயசானவங்களுக்கு அதில் உட்காரும்போது ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வச்சுருக்காங்க. அதுவுமே பாருங்கள் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ஒரு வழியாக நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட சீட்டில் உட்காந்தாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஹெட்செட் போட்டு நல்ல ஒரு பாட்டை கேட்டு அந்த வியூ பாயிண்டெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அழகாக வந்தோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உண்மையில் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருந்தது. அதுக்கு தான் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லோவாகவே பேசியிருப்பேன், ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தாங்க. எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 அந்த சம்திங் நமக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம் சொன்ன மாதிரியே கரெக்டாக 11:30க்கு லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் கொடுத்துருக்காங்க, 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, ஒரு ஓகேவான குவான்டிட்டியில் ரைஸு, அது போக உங்களுக்கு கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா சைடெலாம் வைப்பாங்க அந்த குழம்பு. அந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தால், ஒரு கர்ட் பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மல் அவங்க கொடுக்குற எல்லா மீல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூனு, டிஷ்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்துருக்காங்க எப்படி என்ன டேஸ்ட்னு தெரியல. மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். மைசூர் பாக்கில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. பட் ஓகே தான், நல்லாயிருக்கு. கொஞ்சம் நெய்யெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தவர், யாருன்னு பார்த்திங்கன்னா பெரிய நண்பர்லாம் கிடையாது. இவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காராம். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னார். அவரோட சேனல் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஏதோ சொல்ல வர்றாரு, கேட்போம். So my channel name is Sonamja618 and we are traveling in the most fastest train of India, and it has many features like sensor light, sensor gate and sensor flush. More safety purpose. Yes, more safety purpose. Expensive sunshades, adjustable foot recliner seat. Yes, and this we can keep our food bag and etc things on here, and so comfortable. And armrests are there, 3 available on one seat, and 3 people can sit in one row. They are giving breakfast and lunch. Yes, they are giving us lunch, and in lunch they are giving us non-veg. Especially punctuality is very important. Punctuality. And with butter. Yeah. They are also giving us mouth freshener, and we have many magazines to read about. So I prefer you to come in this Vande Bharat train, and this train comes in 2 color, like in one white and one orange. Thank you. பாருங்க, பையன் இங்கிலீஷில் பொழந்து கட்டுற நமக்கு. வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? 9 years old. 9 years old. இட்ஸ் குட். பாருங்க அது என்ன வேறு லெவலில் நம்ம பையன் சூப்பராக பேசியிருக்கான். மோர் இன்ஃபர்மேஷன் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். இது போக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க. ஒர்த் ஆஃப் மணின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேண்டியது பஞ்சுவாலிட்டி. அது பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 5 to 10 minutes டிலே பார்ப்போம், ரீச் ஆகுறது எவ்வளோ டைம் பார்ப்போம். அப்புறம் அந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் ஒரு மினி மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது போக நீங்கள் இடையில வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு சீட் கம்ஃபர்டபுள், ஏசி கம்பார்ட்மெண்ட், நல்ல வியூ, நல்ல சேஃப்டி பர்பஸ்,
முக்கியமாக க்ளீனான ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அதுவே பெரிய ஒரு இம்பார்ட்டான ஒரு திங்ஸ் தான். வெரி வெரி க்ளீனு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு வழியாக வந்து நம்ம இறங்க போகிறோங்க. அதாவது ட்ரெயினோட ஸ்பீடுன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கிறது 125 km/h தாங்க போய்கிட்டு இருக்கு. ஆவரேஜாக 110லேருந்து 125 வந்து வேரியேஷன் இருக்குங்க. நம்ம பெங்களூரோட கடைசி ஸ்டாப்பு கண்டமெண்டல் வந்து இறங்கியாச்சுங்க. அந்த ஸ்டாப் தான் வந்தோம். இப்போ எக்ஸாக்டாக மணி பார்த்தீங்கன்னா 12:58ங்க. ஒரு 2 minutes ஏர்லியாக வந்து ரீச் ஆகிட்டோம். இட்ஸ் வெரி 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 ப்ரிஷியஸான பஞ்சுவாலிட்டிங்க. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பஞ்சுவாலிட்டி தான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லொக்கேஷனுக்கு போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு. எல்லா டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க.